வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 10ஆம் தேதி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, ஸோ அப்போ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்கு. அப்போது இந்தியா விக்ஸும் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான டேட்டா. காரணம் என்னென்னா, மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிற கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை பற்றி தான் இந்த டேட்டாஸ் இருக்கும். ஸோ அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம ஸ்டடி பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா தான் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதிகமான கேபிட்டல் வச்சுருக்கவங்க. அப்போ இந்த அதிகமான கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க எந்த பக்கம் மார்க்கெட்டை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த நாளையும் வச்சு நம்ம வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா நிஃப்டி 50. ஓகே, இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் இருந்துச்சு. அண்ட் இந்த கேப் அப் எக்ஸ்பெக்டடான்னு கேட்டால் 100% எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இது எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா காலையில் கிஃப்ட் நிஃப்டி 6:30க்கே ஓப்பன் ஆச்சு. அண்ட் நம்ம வந்து காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 இருந்துச்சு. அப்போது இந்த 7:30க்குனா நமக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு, ஒரு 25 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து ஒரு 9 o'clock முன்னாடி நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்டுன்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. ஸோ 9:15க்கு நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீ மார்க்கெட் தொடங்கணுன்னே அதுக்கு ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே ஒரு கேப் அப் அண்ட் பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டியில், ப்ளஸ் ஒரு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர். ஸோ இதை வச்சே நமக்கு தெரிஞ்சிருச்சு, கிஃப்ட் நிஃப்டியில் இவ்வளவு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி 50ல் ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு கேப் அப் இருந்துச்சு. அண்ட் இந்த கேப் அப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேப் அப்பாக இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை இந்த கேப் அப் வந்து தாண்டி மேலே போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நிஃப்டி 50க்கு பார்க்கும்போது 25,000 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த 25,000 கிராஸ் பண்ணுறது எப்படி கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் என்னென்னா ஒரே நாளில் மார்க்கெட் அழகாக மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 130 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சு. ஸோ இதே வந்து ஒரு சூப்பரான கேப் அப். ஸோ கால் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் கால் ஆப்ஷன்லேயே இன்னொன்று என்னென்னா, கேப் அப்புக்கு அப்புறம் வாங்கியிருந்தாங்க, முன்னாடி வாங்காமல் கேப் அப்புக்கு அப்புறம் வாங்கியிருந்தாங்கனாலுமே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் ஹோல்ட் பண்ணும்போது தீட்டா டிகே நடந்திருக்கும். தீட்டா டிகேனா என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரே பொசிஷனில் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் தான் இருந்திருக்கு காலையிலேருந்து. ஸோ காலையில் கேப் அப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம் ப்ரைஸ். அப்போ இந்த சேம் ப்ரைஸில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டிலோட ஆப்ஷனோட ப்ரைஸ் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் தீட்டா டிகே. அப்போது நேற்றை பொறுத்தளவு நமக்கு 2 விஷயம் நிஃப்டி 50ல் நடந்திருக்கு. ஒன்று வந்து ஒரு நியூ சப்போர்ட் லெவல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,140ன்னு சொல்லலாம். ஸோ 25,140 வந்து ஒரு நியூ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கிரியேட் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகலை. 24,140ன்னு சொல்லலாம் கொஞ்சம். ஓகே, அப்போது இந்த லெவல் வந்து ஃபஸ்ட் டைம் மேலே போயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன், திருப்பி மேலே, திருப்பியும் கீழே. அப்போது இந்த 24,140 தான் இப்போதைக்கு நமக்கு இன்டர்னலாக இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1. ஓகே, அப்போ சப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 25,000 தான் இப்போ அடுத்த ஒரு சப்போர்ட்டாக நமக்கு மாறிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அண்ட் அங்கேருந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,800. அப்போது நிஃப்டி 50யை பொறுத்தளவு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போ எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 25,140ல் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,800ம்
25,000ம் 24,800 தான் நிஃப்டி 50க்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கவனம் வச்சுக்கணும். அப்போ நாளைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த 25,140 தொடர்றதுக்கான முயற்சியில் இருக்கும். அப்போ போயிட்டு திருப்பியும் கீழே வரலாம். அண்ட் இதை பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 25,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா 25,500 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் கேப் அப் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை இன்றைக்கே நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ அப்போது நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் மேலே போச்சுன்னா 25,500 வரைக்கும் போகிறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டி 50ல். அதே இது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ஆல் டைம் ஹையாக ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப் இருந்திருக்கு. அண்ட் கேப் அப் போயிட்டு இன்னைக்கு நியூ ஆல் டைம் ஹை, அதாவது 56,900 ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த 56,900 ரீச் ஆனது நல்ல விஷயமானா ரொம்ப நல்ல விஷயம் தான். காரணம் என்னென்னா, தொடர்ந்து 2வது நாளாக வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் டேயில் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போயிருந்திருக்கு, நிஃப்டியும் மேலே போயிருந்திருக்கு. அண்ட் இந்த 2 நாளையும் சேர்த்து வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் லைக் பேங்க் நிஃப்டியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% இருக்குது. அப்போ இந்த 2.5%ங்கிறது ஒரு 2 டேஸில் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி க்ரோத். அப்போ இந்த 2 டேஸில் பேங்க் நிஃப்டி இந்த ஒரு 2 டேஸ்லங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி க்ரோத். அப்போ இது ஒரு நல்ல விஷயமானா ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ அப்போ இந்த நியூ ரெசிஸ்டன்ஸாக நமக்கு அப்போ என்ன கிரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் 59,000 இல்லைனா 56,900 தான் நமக்கு ஒரு புது ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னா 57,000 வச்சுக்கலாம். ஓகே, இல்லைனா 57,000 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கடுத்து இப்போ சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56,600 நேற்று இருந்த சப்போர்ட் லெவல். அதுக்கடுத்த சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 56,000. அப்போ பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 57,000லையும் அங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்படின்னா எனக்கு தெரியாது. லைக் ஆல்மோஸ்ட் லைக் 57,000 இருக்குது, 57,800, 58,000 வரைக்கும் கூட பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் ஹையர் கால் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பெருசாக இல்லை. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நேற்றுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெருசாக இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேயாக மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆயிருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா 56,000 தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் 2வது நாளாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் அதிகமாக புஷ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் கால் ஆப்ஷன்ஸ் எங்கே வாங்கி வச்சுருக்காங்கன்னா 63,000. அப்போது 63,000 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகுமான்னா கிடையாது. மார்க்கெட் அவ்வளோ தூரம் புஷ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு 17 நாளில் வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து யாரோ மார்க்கெட்டை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து கேஷ் மார்க்கெட்டில், அதாவது கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லணும்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணாமல் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்லேயே ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு வராங்க. அதனால தான் நமக்கு வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இப்போ இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ நாளைக்கும் இந்த புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஓகே, அப்போது நிஃப்டியில், அதாவது பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸில் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து 25,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா 25,500 தான் நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல நிறையா இருக்குது. அப்போது நமக்கு ஒரு ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 25,140லையும் அதை தாண்டுச்சுன்னா 25,500 தான் இது நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ். அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கேருந்து கிராஸ் ஆனால் 25,500 ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000ம் 24,800ம் இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. 2வது இதுதான் ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை. இந்த ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைங்கிறனால நம்மளால் கிளியரான சப்போர்ட் லெவல்ஸை சொல்ல முடியல. அண்ட்
ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை சொல்ல முடியல. அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 56,700ம் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 56,000ம் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸாக பேங்க் நிஃப்டியில் இருக்கும். அப்போது இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா. ஸோ மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட். இப்போ நான் என்னோட அனாலிசிஸுமே சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். காரணம் என்னென்னா மார்க்கெட்லேயுமே நமக்கு வந்து கிளியரான இண்டிகேஷன் இல்லை. ஆனால் நமக்கு கடந்த 2 மாதம் ஏப்ரல் அண்ட் மே பார்த்தோன்னா நமக்கு ஒரு மார்க்கெட் கிளியரான இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கிளியராக இருந்துச்சு, எஃப்ஐடிஏ டேட்டா கிளியராக இருந்துச்சு. ஆனால் இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டாஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ப்ளஸ் திங்கக்கிழமை இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்க எஃப்ஐஐ டேட்டாஸ் எவ்வளோ, எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் எவ்வளோ இருக்குமோ அதுவும் அவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதோட அதிகமாக போகல. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து திங்கக்கிழமை பார்த்தோம், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக அவங்க வந்து 17, 18லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கோடி தான் அவங்களோட பையிங் இருந்திருக்கு. செல்லிங்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு ஆல்மோஸ்ட் 80% செல்லிங் நடந்திருக்கு. அதே சமயம் டிஐஏஸில் பார்த்தீங்கன்னா டிஐஏஎஸ் வந்து எஃப்ஐஐஸ் விட கம்மியாக தான் எப்போயுமே பையிங் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா டிஐஏஎஸ் வந்து எஃப்ஐஐஸ் விட அதிகமாக பை பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் எஃப்ஐஐஸ் விட அதிகமாக செல்லும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ நெட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஐஏஎஸ் அண்ட் எஃப்ஐஏஸ்க்கு வெள்ளிக்கிழமை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் வந்து நேற்று வந்து நெட் ஹோல்டிங்ஸ் குறைஞ்சி தான் இருக்குது. ஆனாலுமே அவங்களோட நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றை விட வெள்ளிக்கிழமையை விட மேலே போயிருக்கு. ஸோ டிஐஏஎஸ் அண்ட் எஃப்ஐஏஸோட ஹோல்டிங்ஸ் கம்மியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டெலாம் நமக்கு கிளியரான பொசிஷன்ஸ் எதுவும் இல்லை 2. ஆனால் இது 2 நடந்தாலுமே நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிளியராக நேற்று ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸில் போயிருக்கு. அப்போது மார்க்கெட்டை யாரோ அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் இன் டிஐஏ டேட்டா, எஃப்ஐஏ டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படிங்கிறனால நம்ம இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போதுமே நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.